ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒரு நோயாளிக்கு சர்ஜிக்கலி பண்ணணுமா இல்லை கால் வழியாக பண்ணணுமா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது அவர் எந்த இனத்தை சேர்ந்தவர், அவரோட எக்ஸ்பெக்டட் லாங்கிவிட்டின்னு சொல்லுவோம். ஒரு நோயாளி தோராயமாக எவ்வளோ நாள் உயிரோட வாழ்வாங்க, அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்கத்தீட்டர் வேல்வோட டியூரபிலிட்டிக்கு டேட்டா என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பண்ணணுமா இல்லை கால் வழியாக போய் பண்ணணுமான்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணி ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவில் 65 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கால் வழியாக போய் பண்ணலான்னு சொல்கிறாங்க. யூரோப்பில் 75 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கால் வழியாக போய் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஜப்பானில் 80 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கால் வழியாக பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி டேட்டா இந்தியாவில் இப்போதைக்கு இல்லை. ஹவவர் நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 60 வயசுக்கு மேலே இருக்க ஒரு இந்தியன் ஃபீமேல் 19 வருஷம் ஆவரேஜ் உயிரோடு இருக்கிறாங்க. ஸோ 60 வயசு இருக்க இந்தியன் மேல் 17 வருஷம் ஆவரேஜாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம கம்பேர் பண்ண பார்த்தோம்னா சர்ஜிக்கலி பண்ணுற வேல்வுக்கும் கால் வழியாக போகிற வேல்வுக்கும் 10 இயர் டேட்டா ரெண்டுமே ஒரு சீராக ஒர்க் பண்ணுதுன்னு இருக்கு. தட் மீன்ஸ் 10 வருஷத்துக்கு நல்லா இருக்குது. ஸோ 60 வயசில் நம்ம வந்து கால் வழியாக போய் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வேல் 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வேலை கெட்டு போயிடுச்சுன்னா அதுக்குள்ளே இன்னொரு வேல் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால ஒரு பேஷண்ட்டோட டியூரபிலிட்டி, அந்த வேல்வோட டியூரபிலிட்டி, அவர் எவ்வளோ நாள் உயிரோட வாழ்வார், அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணி பண்ணலாமா கால் வழியாக பண்ணலாமான்னு நம்ம டிசைட் பண்ணுவோம். இன் ஜென்ரல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா 70 வயசு மேபி அ ரைட் ஏஜ் இன் அவர் பாப்புலேஷன்.